ஹலோ கைஸ், நான் யூஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டார்க் எல்ஃப்னு சொல்லப்படுற சீசனுடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிக்கிறோம். வழக்கம் போல இந்த பத்திரம் பிரமாதம் இருக்கும். இந்த ஆன்லைன் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்சலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெறுவருன்னு போனாலுமே எண்டிங்கில் என்னடா இது லைட்டாக மொக்க பண்ணி விட்டாங்கன்றதுலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நல்லா போக ஆரம்பிக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து எல்லாத்தையுமே நல்லா போடுறேன். நீங்கள் முடிஞ்சலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா அனதர் வேர்ல்டில் ஸ்டார்டிங்ல பயங்கரமாக இந்த இதில் சண்டையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் ஹீல் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் ஃபைட் பண்ணுற அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு சிஸ்டரை ஹீல் பண்ண ரொம்ப நன்றி சிசில், கவலைப்படாதீங்க, என்னோட பவரை நான் இந்த இடத்துல பயன்படுத்துறேன், என்னட்டா இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டார்க் எல்ஃப் பொண்ணும் வந்து அவளுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி இப்போனுடைய கதையை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெல்லுன்ற ஒருத்தனும் என்கிட்ட விட்டுட்டு என்னட்டா நான் இதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு மான்ஸ்டரும் இந்த லைட்டை பார்க்கும்போது ஆமாண்டா டீமன் லார்டு, இதுதான்டா உனக்கான சாவு, போலீஸ் வார்டு இது ஹீரோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பயப்பலியும் அப்படியே செத்துடுறான். அந்த ஒரு டீமன் அடிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு இன்னாட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பொண்ணுங்க பேர் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்லுவான், அந்த எல்ஃபு போனா நம்ம இன்னாட்டான்னு சொல்லுவோம். இவனுங்களே ஏடா கூடமா சொல்றாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்புறம் அவங்க எல்லாரும் நீ தாண்டா இதுக்கப்புறம் எங்களோட ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்துக்க. கடைசியா இந்த இடத்துல இதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஹீரோவோடைய பாடியும் அந்த இதில் சொல்லிக்க என்னடாச்சு அப்படி என்னட்ட அவங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம். ஏன்னா டீமன் அடிக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டுல நான் சமனிங் ஆகப்பட்டேன். இந்த அனதர் வேர்ல்டுல நான் வந்து பாதை இப்போ முடிச்சிருச்சு. இதனால இப்போ திரும்பி என்னுடைய உலகத்தை நான் கிளம்ப போறேன்னு நினைக்கிறேன். என்னது அதெல்லாம் முடியாது, இந்த இடத்த விட்டு போகாது. ஆனா போய் தான் தெரியணும். இல்லடா ஆனா போகாத, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கடா. டே டீமன் லாட கொண்டு பிறகு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கடா. ஏன்டா படுவா இதுல இந்த ஏமாட்டிட்டு போற அப்படியே இவ திரும்பி ஆரம்பிச்சிட்டாப்பா. அது நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா சீக்கிரமா இந்த கிளம்பிடு, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அப்படிலாம் கிடையாது, எதுக்காக என்ன வெறுக்கிறேன்னு சொல்லு. அப்படி சொன்னா மட்டும் தானே இந்த இடத்துல வந்து நீ போறதுக்கு நான் அனுமதி பண்ணு. இப்படிலாம் பண்ணாத, ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏமாத்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு அவனும் போலமே. இவ தான் ஃபீமேல் டார்க் எல்ஃப். இவளுடைய பேரு மரியா பெல். நான் அனதர் வேர்ல்டுல மீட் பண்ண இவளும் ஒருத்தி தான். அதுக்கப்புறம் மரியானே சொல்லுவோம். இவ கொஞ்சம் நான் பண்ண சின்ன விஷயத்துக்காக இப்போ அப்செட் ஆகியிருக்கான். அப்புறம் ஹீரோட பாடியை கொஞ்சம் ஜொலிக்க ஆரம்பிக்க சாய் பையனை மன்னிச்சிடு, ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, என் டைம் வந்துருச்சு. என்னது இப்பயும் இந்த இடத்த விட்டு மரியாதை அப்படியே நான் மேலடா. சிசிலும் இவளுக்கு புரியவே மாட்டேன் இந்த மரியாதை. அவனுடைய வேலை இந்த இடத்துக்கு வந்ததுனால முடிஞ்ச பிறகு இப்போ வீட்டுக்கு கிளம்புறான். நம்ம என்னத்த அதில் போய் தடுக்க முடியும் சொல்லு. அவன் என்னதான் போனாலுமே ஸ்மைல் பண்ணி அவனை வழி அனுப்பி வைப்பான். திரும்ப மீட் பண்ணி நம்ம போயிடுவோம். நம்ம ஆனால் இருந்தாலுமே அழுவாத மரியா, கண்டிப்பா உங்களை விட்டு நான் இந்த இடத்துல பிரிஞ்சாலும் திரும்ப வரதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பார்க்க வருவேன். சரி ஓகே அப்படின்னு அவனோட கையை பிடிக்க அதோட அவன் காத்தோட காத்த கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கிறான். சரி எல்லாருக்கும் அப்புறம் பாய் சொல்லிக்கிறேன். அப்புறமா ஒரு நாள் வந்து நான் பாக்குறேன். பாய் பார்த்து இருந்துக்கோனா, கண்டிப்பா உன்னுடைய உலகத்தை நான் ஒரு நாள் வந்து உன்னை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவனை சபதம் எடுக்க. அதோட பார்த்தா இப்போ ஹீரோவை கண்மொழிக்கிறான். அதோட ஹீரோ வந்து இதுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்ப கிட்டத்தட்ட நான் அனதர் வேர்ல்டுல இருந்து வந்து மாச கணக்கிலலாம் ஆகல. இப்போ ரீசெண்டா தான் வந்து என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. நார்மலா தான் திரும்ப வந்திருக்கும் போல வீட்டுக்கு. உண்மையை சொல்லப்போனா அந்த அனதர் வேர்ல்டு காட்டிலும் எந்த உலகம் எனக்கு பாதுகாப்பானது, அதுவும் அமைதியான டெய்லி லைஃப்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு நல்லா தேவை. ஆனா அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்து கிளாஸ் விட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு சாயங்காலம் கிளம்பும் போது திடீர்னு ஒரு பொண்ணும் சொன்னஹாரா அப்படின்னு அவளை கூப்பிட. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை வந்து யாரோ ஒருத்த கூப்பிடுறாங்க. சாக்குரா உனக்கு வெயிட் பண்ணிருக்கேன், வா இந்த இடத்த விட்டு கிளம்பும். சரி ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம்டா. ஓகே முடிச்சிடா, நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு ஹீரோ வர நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா இது இந்த இடத்துல யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம் வர ஹீரோ என்னடா அதுன்னு சாக்காவை போய் பார்க்க. அங்க பார்த்தா நம்ம டார்க் எல்ஃப் பொண்ணு அந்த இதுல சமனிங் ஆகிற. திடீர்னு வந்த அடுத்த நிமிஷமே டேய் இங்கதான் இருக்கியா, உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஹக் பண்றா. ஒரு நிமிஷம் நீங்க எப்படி இங்க வந்து நான் உன்னை பார்த்துட்டேன்டா. இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் எவ்வளவு திரும்ப நான் மிஸ் பண்ணேன், கண்டிப்பா உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஒரு நிமிஷம் என்ன மூச்சு ஒரு இங்க வந்து உயிர் எடுக்க போறேன். அடடா உனக்கு இது மேல பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேட்க. அட அதெல்லாம் கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வந்திருக்கேன். பர்ஃபெக்டான டைமிங்ல வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ இப்போ கேளு, நான் எல்லாம் ரெடி பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு எது வேணாம்பா இப்போதைக்கு, நீ எப்படி வந்து என்னதான் நடந்துட்டு விஷயத்தெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும். முதல்ல போயிட்டு துணி போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு துணி எடுத்து அவளுக்கு மாட்டி விட. எனக்கு அதிர்ச்சியா இருக்குப்பா, நீ எப்படி இவ்வளவு தூரத்துக்கு எப்படி வந்தன்றது. என்ன பண்ணிட்டு இருக்க. ஒன்னும் இல்லை, உன்னை எனக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அதனாலதான். அது என்னன்னா அந்த டீமனோட தோக்கடிச்ச பிறகு அமைதி வந்துச்சுல, அதுல நாங்க திரும்ப எங்களுடைய வேர்ல்டுக்கு போனப்போ மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் மதிப்பு கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் முக்கியமா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நீ இல்லாதனால. அதனாலதான் உன்னை பார்க்கணுன்ற ஒரே கோலுக்காக நான் எல்லாத்தையும் வழி ட்ரை பண்ணேன். இதுக்கடுத்து உனக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனாலதான் நீ எனக்கு வேணுமான்றத இல்ல நான் உனக்கு வேணுமான்றத எனக்கு இப்பயே சொல்லு. ஏன்னா இப்ப நான் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் ஹாப்பியா இருக்கேன். உனக்கு என்ன தேவையாது எல்லாத்தையுமே சொல்லு, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவன் மாதிரி ஒரு
ரொமான்ஸா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறது பார்க்க இப்போ ஹீரோக்கு கான்சியஸ்ல ஒரு சாதாரண பொண்ணாட்டம் தெரியலாம். ஏய் என்னடா ஆச்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் திரும்பி அதே வாய்ஸ் கேட்க, ஆடா அது கனவழியாப்பா, ரொம்ப நாள் வச்சு பார்க்குறோம் ஜாலியா இருக்கலாமா? சடனா எதுவும் பண்ணாது, இப்பதான் என் ஊர்ல இருந்து வந்திருக்கு, அது என்னமோ உண்மைதான், இங்க வரத்துக்கு என்னுடைய நிறைய பவர்ஸ் எல்லாத்தையும் நான் பயன்படுத்துறது ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பிட்ற பொருள்லாம் கொடுக்க அவள் திருப்திகரமாக அதை சாப்பிட்டு இருக்கான். உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சந்தோஷம் தான், இது எல்லாமே என்னுடைய வேர்ல்டுல நாங்களே செஞ்சது, கவலைப்படாத, இது அந்த அளவுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன், உண்மையிலே நல்லா தான் இருக்கு. என்ன அந்த பயப்படதான் இல்லை, அவன் இந்த தானே சந்தோஷமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க் எல்ஃப் சோகமாவே எனக்கு நல்லாவே தெரியும் பெல்லுக்கு பசிக்கும் முதல்ல இந்த மாதிரி தான் பண்ணுவான்றது. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சூப்பரான கோஆர்டினேஷன் இப்போ வெளிச்சிட்டு இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கான காரணம் எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவளுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. உண்மையிலே என்ன பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தியா? என்ன நீங்கள் எப்படி கேட்குறீங்க? கண்டிப்பாக சொல்லுவேன், உங்களை பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா எப்பவுமே நான் உன் சைடு தான், நீ அதை பற்றி கவலைப்படாத, எப்பவுமே என் பக்கமா சரிதான். இந்த இடத்துல வாழ்றது உனக்கு தேவைதானா? கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், இதனால கவலைப்படாதான். உனக்கு எதுனா இந்த ஹவுஸ் மூலியமாக ஹெல்ப் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறது தயாராக இருக்கேன். என்னோட டிசிஷன்லேருந்து எவனாச்சும் மாரி நான் அவனை போட்டு சொல்லுவேன். நீங்கள் சொல்ல சரிதான், ஆனால் வாழறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அதெல்லாம் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்து கணக்காரமே நம்ம 2 பேரும் ஒன்றா சிறப்போம். அதுக்காக தான் உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே என்னை வச்சு பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை நல்லபடியாக பார்த்துக்கோ. இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்காள் உங்கள் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை சிரிக்க, எதுக்காக சிரிக்கிறேன்? ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை மாதிரி இன்னும் அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதுக்காக நினைச்சேன். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன், ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு பிறகு 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த டைம் ஒரு நல்ல குளியல் போட்டால் நல்லா இருக்கும்ல? ஆமாம், உனக்கு டைம் இருந்தால் நீ போயிட்டு வசு குழி, அதுக்கப்புறம் நான் வரேன். ஆனால் என்ன டைப் என் கூட தான் வந்தாகணும், விட்டு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. அதை பாட்டாப்ல நீயும் நானும் சேர்ந்து சொர்க்கத்தையே பார்க்கலாமா? ரெடியா? நீ என்ன பண்ண போற? நீ ஆமாமா அதே தான் பண்ண போறேன், நீ தயாரா மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை சொல்ல, அதுக்கப்புறம் அவளை வெளியே தலைமா சரிக்க, அதுக்கப்புறம் அவளை குளிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளுடைய துணியை உடம்புல கழுவும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கு, முடி ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு இயற்கையா பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? இதெல்லாம் இப்படி போயிட்டு விட்டுருக்கீங்க. முக்கியமா இப்போதைக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லனால இப்போதைக்கு உன்னுடைய கழுத்தை நான் சக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, இந்த ஃபீல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கண்டிப்பா அது ஒரிஜினலா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவன் மாட்டியடா, டே கண் முடிச்சுக்கடா, நீ தான் என்ன கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ, எனக்கு உடம்பு முடியல சொல்லிட்டு அவன் பத்துரு. ஆஹா இது நம்ம கிடைச்ச வாய்ப்பு, சரி ஓகே என்னால் முடிஞ்சிருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவளும் பார்த்தா அதெல்லாம் தடவை பார்த்துட்டு அவன் கூட ஜல்சா பண்றான். என்னடி பண்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்து ஜடி அமுத்துறேன். என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அவன் பார்த்த செவத்துல மாத்துறான். என் கூட இருக்க நான் பாத்துக்கிறேன். ஏன் ஜடியா நல்லா தானே இருக்கேன், உனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல? வலிக்குதான், என்ன மன்னிச்சிட்டு, என்னால் தானே இவ்வளவு பிரச்சனை இதுல இருந்தாலுமே நீ எனக்காக நிறைய பாத்துக்கிறல, அதுவே பிரச்சனை தான். ஏன் சொல்றேன்னா உனக்கு எத்தனை பின்னாடி ஆயிடுச்சுன்னா என்னால் அந்த டைம்ல பாத்துக்க முடியல, என்ன கஷ்டமாயிடும் மனசு. அப்புறம் என்னட்டா நீ என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சொல்ல, நான் கண்டிப்பா உனக்காக பண்றேன் அப்படின்னு அவளும் ஸ்மைல் பண்ண. இந்த ஒரு ஸ்மைலுக்கே இவ கூட பழக்கலாமே, டார்க் எல்ஃப்னா சும்மாவா, இவ தான் மரியாதை. நான் அனதர் வேர்ல்டு மீட் பண்ண ஒரு நபரும் இவ தான். இருந்தாலுமே ரொம்பவும் என்ன சட்டான பொண்ணு தான், மனசு ரொம்பவும் இலகன மனசு கொண்டுவேன், ரொம்ப அழகான வேற அப்படின்னு அவங்கள சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான நாலேஜ் வச்சுங்க, அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும், முடிஞ்சு யாருக்கு பணம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதுவும் நல்லா இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.